இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். நான் வந்துட்டு 1/2 kg சிக்கன் பிரியாணிக்கு தான் நான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து 1/2 kg சீரக சம்பா ரைஸ் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்து நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 4லேருந்து ஒரு 5 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 4 தக்காளி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 1/2 kg சிக்கன் பிரியாணிக்கு நான் சொல்கிற அளவு இது. இதையும் வந்து நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணி கூடவே 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதையும் வந்து அரிஞ்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பூண்டு, இஞ்சி இதை வந்து நான் பூண்டு இடித்ததுக்கப்புறமா இது கூடவே நான் வந்துட்டு இஞ்சியும் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ரெண்டையுமே நான் வந்துட்டு மசித்து எடுத்து வச்சுக்கிறேன். சீரக சம்பா ரைஸ் வந்துட்டு நம்ம ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து சாப்பாடு வெந்து வரும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். நான் வந்து 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸை வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கையிலே கழிஞ்சு 4-5 டைம் வாஷ் பண்ணி தண்ணி கண்ணாடி பதத்தில் இருக்கிற அளவுக்கு நான் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பிரியாணிக்கு தேவையான பட்டை, பிரியாணி இலை, ஸ்டாரு, மராட்டி மொக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காவும் இருந்தாலும் நீங்கள் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்குமே வந்துட்டு டீப்பாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். அதனால் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்துட்டு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா டீப் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து டீப் ரோஸ்ட் ஆயிரும். டீப் ரோஸ்ட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சே தான் நீங்கள் வந்துட்டு கிளறி விடணும். அப்படி கிளறி விடும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக டீப் ரோஸ்ட் வந்துடும். இதுக்கு டீப் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனே உங்களுக்கு வந்து போதுமான அளவு தான். 1/2 கிலோ பிரியாணிக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதை வந்து ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்துட்டு மிக்சிங் பண்ணி நீங்கள் கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா, கறி மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு இதை வந்து நான் இது கூட சேர்த்து நல்லா மிக்சிங் பண்ணி அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நான் வந்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஒரு சிலர் வந்துட்டு அந்த மசாலாலாம் ஆட் பண்ண உடனே வந்துட்டு வேகிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. உடனே வந்து கறி ஆட் பண்ணி நம்ம சமைக்கும் போது அந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லிலாம் வந்துட்டு அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் தனியாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து இது கூட உப்பு கறியோட லைட்டாக கொஞ்சம் உப்பும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்குனீங்க அப்படின்னா உப்பு லைட்டாக கறியிலேயே உங்களுக்கு வந்துட்டு இறங்கி டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். சிக்கனை நான் வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் அந்த சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி வரும். அந்த தண்ணி வரும்போது நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வரும். அப்போ நீங்கள் வந்து உப்பு கரெக்டான அளவு வந்து நீங்கள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து அரிசியை போட ஆரம்பிக்கலாம். நான் 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை வந்து இது கூட தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி வெறும் ரைஸ் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நான் சிம்மில் வச்சு லிட்டு வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வரும்போது நீங்கள் வந்து தோசைகளுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நீங்கள் சிம்மில் வச்சே தான் தம் போடணும். அப்படி தம் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈவனாக எல்லா அரிசியும் நல்லா குக்காகி உங்களுக்கு வரும். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் ஆகட்டும். நான் இந்த சைடு அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வந்து நான் சூடு பண்ணி வச்சுக்கிறேன். தோசைக்கல்லில் மேலே தான் இப்போ வந்து நம்ம தம் போட போகிறோம். இதில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்மளுக்கு வெந்தாவே உங்களுக்கு வந்து போதுமான அளவு. மற்றது எல்லாமே வந்து நம்ம தம் போட்டு தான் ஃபுல்லாக வேக வைக்க போகிறோம். தம்முக்கு வந்து ஒரு 30லேருந்து ஒரு 35 நிமிஷமே வந்துட்டு உங்களுக்கு போதுமான அளவு. அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ரைஸ் ஃபுல்லுமே நல்லா பாயில் ஆகி சூப்பராக வந்துடும். நீங்களும் இதே மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தம் போட்டு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா சிம்மில் இருந்து நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான வீட்டிலையே கடை பிரியாணி அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு பிரியாணி கிடச்சிரும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு காட்டும். தேங்க்யூ.